எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏகன் ஸ்டுடியோ. இன்னைக்கு வந்து ஏன் 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 ரொம்ப நாளா வந்து நான் இந்த படத்த பார்க்கல? ஏன் இந்த படம் என் கண்ணுக்கு தெரியல? எப்படி நான் இத மிஸ் பண்ணேன்னு தெரியல இந்த மாரி படத்த தியேட்டர்ல பார்க்கறதுக்கு. நீங்க ஏதாச்சும் சொல்லிருக்க கூடாதா? இந்த மாரி ஒரு படம் ட்ரெய்லர் வந்திருக்கு. இத பாருடா இது பயங்கரமா இருக்கு அப்டின்னு சொல்லக்கூடாதா? ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு படம் பார்த்துட்டு வந்து நான் பேசுறேன். இத பத்தி பேசியே ஆவணும். அப்படிங்கிற ஒரு கட்டாயமா எனக்கு இருந்தது. ஒரு பொண்ணுக்கு நடந்திருக்கு, அநீதி நடந்திருக்கு. அந்த அநீதியால வந்து அவ வந்து இறந்துடுறா. அந்த அநீதிக்கு யார் நீதி கேட்பா? அம்மா கேட்பாங்களா? தம்பி கேட்பானா? அண்ணன் கேட்பானா? அவங்க அப்பா கேட்பாங்களா? இல்ல. அவளா கேட்கிறா. அவ அங்க பொணமா இருந்து கேட்கிறா. எனக்கான கொடுமை இப்படி நடத்தப்பட்டு இருக்கு. இதுக்கான நீதி எனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்க பொணமா உயிர் இல்லாம கேட்கிறா. அந்த நீதிய வந்து என்ன சொல்றது? இது அந்த பொண்ணு தான் கடவுள்னு நினைக்கிறேன். சினிமா வந்து நம்மளுக்கு என்ன பண்ணிட முடியும்? சினிமா என்ன பண்ண முடியும்? சினிமா ஒரு ரூ. 150 குடுத்தா ஒரு 2 மணி நேரம் உட்காந்து ஜாலியா கை தட்டி விசில் அடிச்சுட்டு, அப்படி போய் எஞ்சி போத்துறேன். அவ்வளவுதானே. அவ்வளவுதான். அது தியேட்டர் வெளில போனா அது முடிஞ்சு போயிடுச்சு. சினிமா வந்து அத நேசிக்கிறவங்களுக்கு தெரியும் அது என்ன பண்ணும்னு சொல்லிட்டு. சமூகத்தின கட்டமைப்ப தவிடுபொடி ஆக்கவும் தெரியும் அதுக்கு. அடக்குமுறைய உடைச்சு நொறுக்கவும் தெரியும் அதுக்கு. பெண்களை இழிவா பேசுறவனு, பெண்கள் நடக்கிற கொடுமையும் உடைக்கிறான் பாரு. அவ வந்து ஏன் எந்த படத்தை பத்தி இப்படி பேசுறேன்னு கேட்டீங்கன்னா, என்னை ஏமாத்திட்டான். இதெல்லாம் நடக்கும்னுதான் இந்த கதவை திறக்காதீங்கன்னு சொன்னேன். யமகாதின்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்தேன். எனக்கு எப்படி இந்த படம் பார்த்தேன் அப்படி நான் சொல்றேன்னா, ரொம்ப யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு ஃப்ரீயா இருந்ததுன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா எனக்கான ஒரு வழிய அந்த படம் பார்த்து தாக்கத்தோட உட்காந்துருந்தேன். அதை பத்தி பேசுறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும். சினிமா வந்து ரசிக்கிறவங்க மட்டும் தான் இந்த மாதிரி படத்தெல்லாம் வந்து ஏத்துக்க முடியும். பா சரியா படம் ஒன்று மாற்றுக்கடா அப்படின்னு சொல்லி ரசிக்க முடியும். உட்காந்து அதை பார்த்து ரசிக்க முடியும். அந்த மாதிரி படமா இருந்தது. படமும் வந்து இந்த படத்தை நான் எப்படி பார்த்தேன்னா, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல தான் நான் இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்குன்னு சொல்லி ஒரு நண்பர் ஒருவர் தெரிவிச்சு, அதை பார்த்து ஓய் பயங்கரமா இருக்கா. 30 நிமிஷம் என்ன சொல்ற, 90 நிமிஷம் என்ன சொல்ல முடியும் கதையை. அதுவே பயங்கரமா இருந்தது எனக்கு. அது சொல்றப்ப நீ எப்படி மிஸ் பண்ண அந்த படத்தை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு ட்ரெய்லர் பார்க்குறேன். எக்ஸ்ட்ரானரி ட்ரெய்லர். என்னடா இது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வேற ஒரு வெப்சைட்ல டவுன்லோட் பண்ணி நான் பண்ணி பார்த்தேன் அந்த படத்தை. என்ன சொல்றது, மிஸ் பண்ணிட்டோமே இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்க. ஒரு வேலை அப்படி இருந்தது. இன்னொரு வேலை உனக்கு எடுத்திருக்க மாட்டானுங்க. இவனை குப்பை படத்தெல்லாம் எடுத்து ஓட்டுவானுங்க. படத்தை ஒன்னுத்துக்கும் பிரயோஜனமே இல்லாத படத்தை வருமானத்துக்கு கோடிகள் சம்பாதிக்கிறது புடுங்கிறதுக்கு இந்த மாதிரி படத்தில் எடுத்து அதுக்கு ப்ரமோஷன்ஸ் அடிச்சு நவுத்துவானுங்க. பெரிய பெரிய ஸ்டாரா இருப்பாங்க, அதுக்கெல்லாம் ப்ரமோஷன்ஸ் பறக்கும். இந்த மாதிரி நல்ல படங்கள் நம்ம ப்ரமோஷன் பண்ணாதான் உண்டு நினைக்கிறேன். ஓடிடி தளத்துல வந்தோடனே நான் சொல்றேன், நீங்க எல்லாம் போய் அந்த படத்தை பாருங்க. அப்படி பார்த்து இந்த ரீல்ஸ்ல பார்த்துதான் நான் அந்த படத்தை பார்த்தேன். 20 நிமிஷம் என்னடா இது படம், இது என்னடா இது ரீல்ஸ் அப்ப தப்பா ஒரு ரீல்ஸ் பார்த்துருவோம்னு நினைச்சிட்டு 20 நிமிஷம் படம் போயிட்டு இருக்கு. நிகழ்வு நடக்கிறப்ப கதை அப்படியே டிஃப்ரெண்டான ஒரு ஜானர் மாறி கைகால அசைதுப்பா. இந்த கதையோட சாராம்சம், இந்த கதை என்னன்னா, ஒரு தஞ்சாவூர் பக்கம் ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல வந்து நாளான்னைக்கு காப்பு கட்டி திருவிழா நடக்க போகுது. அப்போ அங்க அந்த கிராமத்துல இருக்க ஒரு பெரிய தலைவர் வீட்டுல அந்த வீட்டுல கொஞ்சம் அந்த ஊர்ல கொஞ்சம் பெரிய ஆள் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் வீட்டுல ஒரு பொண்ணு வந்து சூசைட் பண்ணி இறக்குறாங்க. இறுதி சடங்குலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பணத்தை சுடுகாட்டு கொண்டு போகணும். போயிட்டு 4 பேர் தூக்குறாங்க. தூக்க முடியல பணத்தை. என்னடா வெயிட்டா இருக்கு, பணம் வெயிட்லாண்டா இருக்கும் போனா அப்படிங்கணும். தூக்கவே முடியல அவனால. ஏன் போனா இங்கேருந்து வரமாட்டேங்குது, இது என்ன இது அப்படிங்கிறது வந்து அந்த படத்தோட கதை. இதுக்கப்புறம் போய் நீங்க படம் பார்த்தாலும் அந்த படம் பயங்கரமா இருக்கும், பாருங்க. இல்ல ரிவ்யூ கேட்கறவங்க நீங்க ஃபுல்லா கேளுங்க. இந்த படத்தை இயக்கி இருக்கவர், இந்த படத்தோட டைரக்டர் வந்து செப்பின் ஜார்ஜ் ஜெயசீல் இந்த படத்தோட இயக்குனர். நடிச்சவங்க வந்து ரூபா, அப்புறம் வந்து நம்ம யூடியூப்ல தெரிஞ்சு எனக்கு என்பின்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவர் பேர் வந்து நரேந்திர பிரசாத் அவர் பேரு. அப்புறம் இந்த படத்தோட முக்கியமான ஒரு ஸ்ட்ரென்த், இந்த படத்துக்கு ஒரு ஸ்கிரீன் பிளே, ஒரு கதை ஓட்டம், சினிமாட்டோகிராஃபர் முக்கியம்னா
இந்த படத்துக்கு 100% முக்கியமானது மியூசிக். மியூசிக் வந்து ஜெசின் சார்ஜ் என்ன தரமான பிஜிஎம் போட்டிருக்காருன்னா, ஹாரர் ஃபீல் டச் கொடுத்து அடி கொண்டாந்து நிப்பாட்டுறதெல்லாம் வந்து செம்மையா இருந்தது எனக்கு அந்த விஷயம் கேட்கறதுக்கு. சீக்கிரம் வந்துருதாய். ஏன் இந்த படத்தை பத்தி இப்ப இதை பத்தி ஏன் பேச வந்திருக்கோம் அப்படின்னா, இது சொல்ல வர கருத்து பயங்கரமான கருத்து. செம்ம டயலாக் நான் ஒருத்தவங்க சொல்லி இந்த டயலாக் சொல்லி கேள்விப்பட்டேன். இந்த படத்துக்கான சாராம்சத்தோட டயலாக் ஒன்று சொல்லிங்க. ஒரு பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும்னா அவ பணமா இருந்தாலும் போராட வேண்டியதா இருக்கு இந்த சமூகத்துல. இப்படிதான் அந்த படத்தை இருக்கு. பயங்கரமான படமா இருக்கு, பயங்கர தாக்கத்தை ஏற்படுத்துது. என்ன சொல்றது, இன்னொரு விஷயம், இது நம்ம எப்படி கன்வே பண்ணது இல்ல. டெத்தான வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா பாத்தீங்கன்னா அழுவாங்க எல்லாரும். டெத்து வீட்டுலாம் போனா அழுவாங்க. ஏன் அழுவாங்கன்னா, இனிமே அவரை பார்க்க முடியாது, இனிமே அவங்கள வந்து பேச முடியாது, அவங்க நினைவுகள் மட்டும்தான் இருக்கும், நம்மள்ட்ட உரையாட முடியாது, அவங்களோட ஒரு இன்புட் கிடைக்காது, டெய்லி அந்த முகத்தை பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு நினைச்சு அழுவாங்க. ஆனா இந்த படத்துல என்னன்னா, அந்த பொண்ணுக்கு செஞ்ச கொடுமையை நினைச்சு அவன் கால் தொட்டு அழுதுட்டு போவான், வந்து மன்னிப்பு கேட்டு போவான். அந்த பொண்ணுமே பணமா இருக்கன்னு சொல்லுது, நீ எனக்கு பண்ண அநீதி இங்க சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு போ, அப்பதான் நான் இங்க இருந்து கிளம்புவேன் அப்படிங்கிற மாதிரி சீன்ஸ் வடிவமைச்சிருக்கிறது பயங்கரமா இருக்கு. ஆணவத்தின் உச்சம். தன் தங்கச்சியாவே இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரிதான் சாவடிக்குன்னு. ஐயோ கதையை சொல்லிட்டேனா, பரவாயில்ல விடுங்க. அந்த ஆணவம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒருக்கிற மாதிரி இருக்கு இந்த படம். ஓவராலா இந்த படத்தோட எனக்கு என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னா, அவங்க சொல்ல வேண்டிய கருத்து பக்காவான இருக்கு. ஸ்கிரீன் பிளே, கதை மேல நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கை தான் இந்த படத்தோட வெற்றின்னு நினைக்கிறேன். ஒரு கதையோட நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கை தான் இந்த படத்தோட வெற்றி. எதுவுமே கிடையாது. இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் ஆனாரு, இவ்வளவு பெரிய மியூசிக் டைரக்டர், எவ்வளவு பெரிய சினிமாட்டோகிராஃபர், என்ன வேணாலும் இருக்கு. ஆனா அந்த கதையோட ரைட்டிங், ஸ்கிரிப்ட், ஸ்கிரீன் பிளே இருந்ததுன்னா போதும். அதுதான் ஹீரோ, அதுதான் அங்க ஹீரோயின், அதுதான் வெற்றி இந்த படத்துக்கு. ஹீரோயின் நடிச்சின ரூபா அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள் தெரிவிச்சிடலாம். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஒளிப்பதிவாளர்கள், மியூசிக் டைரக்டர்ஸ், இந்த ஊர் மக்களுக்குமே ஒரு சில பேர் நல்லா நடிச்சிருந்தாங்க. ஒரு சில பேர் நடிக்க தெரியல, அது ஃபிளாக் கிடையாது. அவங்களுக்கு அதான வரும். சின்ன பட்ஜெட் படங்கிறப்ப பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கொண்டா நடிக்க வைக்க முடியாது. அதை விட எனக்கு இந்த படத்துல ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு புரிதல் ஒன்று ஏற்படுத்துன்னு நினைக்கிறேன். ஒரு அம்மாவுக்கும் ஒரு பையனுக்கும் எந்த அளவு பாண்டு இருக்கும்னு சொல்லி தெரியல, அது எக்ஸ்பிரஷன் பண்ணி நம்ம காட்ட முடியாது, அதை புரிஞ்சுக்கணும், நம்மளால புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அதேதான் ஒரு பொண்ணுக்கும் அந்த பொண்ணோட அம்மாவுக்கும் உள்ள பாண்டு வந்து எப்படி இருக்கும்னா, கிளைமேக்ஸ்ல வந்து எல்லாரும் கேட்டு அவங்க கேட்ட உடனே அந்த பொண்ணு சொல்லுவோம், என்னை ஏமாத்திட்டான்னு. அவங்க அம்மா வந்து சுருக்கமான கேரக்டர்ல இருப்பாங்க. லாஸ்ட் தான் அவங்க பண்ணுவாங்க, இந்த பொண்ணு பேசுவாங்க. அதுதான் ரொம்ப வந்து எனக்கு அதை உணர முடியாதுல்ல. என்னதான் இருந்தாலும் ஒரு பெண்ணோட, ஒரு அம்மாவுக்கு தெரியும் தன் மகளோட முழு நகரவும் தெரியும் அவங்களுக்கு. அதை மறைச்சு ஒரு அம்மாவுக்கு தான் தெரியும் ஒரு பொண்ணோட முழு உணர்வும் புரிஞ்சுக்கிற சக்தி அவங்களுக்கு தான் உண்டு. அப்பாவுக்கு தெரியுமா அது வேற விஷயம், ஆனா ஒரு அம்மாவுக்கு தெரியும். அது கனெக்ட் பயங்கரமா இருந்துச்சு அந்த படத்துல, வேற லெவலுங்க. இப்ப இதை பத்தி பேசுறேன்னா, படம் வந்து மார்ச் 7ஆம் தேதி வந்தது படம். இப்ப அதை பத்தி நான் பேசுறேன்னு எனக்கே தெரியல. ஏன்னா முன்னாடியே எனக்கு இந்த படத்தை பத்தி தெரிஞ்சிருந்தா, ஜமாக்கு எப்படி ஒரு நல்ல சினிமாவை இங்கெல்லாம் ஆதரிக்கலாம், போய் இங்கேருந்து பாண்டிச்சேரியில போய் பார்த்துட்டு வந்தேன். அதே மாதிரி நான் அதை பண்ணிருப்பேன். எனக்கு ஏன் இந்த மாதிரி தெரியல, மாரி சூழ்நிலை ஆயிடுச்சு. தயவு செஞ்சு நல்ல சினிமா, நல்ல திரைப்படம் வந்து எனக்கு வந்து தெரிவிங்க. அதை பார்த்துட்டு என்னோட அனுபவத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். உங்களோட அனுபவத்தையும் நீங்க வந்து கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. எனிவே இந்த படம் நான் சினிமால தியேட்டர்ல தவற விட்டுட்டேன். ஓடிடில வரும், ஓடிடில எல்லாரும் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நல்ல ஒரு திரைப்படத்தை வீணடிச்சிடாதீங்க. சமூகத்தில் உள்ள அடக்குமுறையை செருப்பால எடுத்து எல்லாரும் வாயில் அடிச்ச மாதிரி இருந்தது இந்த படம். இந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. கதையை சொல்றதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர் இருக்குங்க. எல்லா எமோஷன்ஸுமே இருக்கும். ஹாரர் வேணுமா, ஹாரர் பயங்கர எமோஷன்ஸா இருக்கும், லவ் கனெக்ட் ஒன்று இருக்கும். இந்த கதையை இந்த மாதிரி ஒரு கதை காலத்துலாம் சொல்ல முடியும்னு ஒரு துணிச்சல் எடுத்தாங்கல்ல, அது வந்து டைரக்டர் சார் வந்து வேற லெவல். அது செம்மையா இருந்தது.
எல்லார் ஊர்லயும் வந்து நான்லாம் மோஸ்ட்லி கிராமத்துல இருந்து வந்த பையன் தான். கிராமத்துல வந்த பையன், கிராமத்து பையன் தான் நானு. உங்க ஊர்லயும் ஒரு கிராமம் நீங்க பாக்குறீங்கன்னா இருப்பீங்க. அந்த கிராமத்துல யாரோ ஒரு பையனோ ஒரு பொண்ணோ இளம் வயசுல இறந்தாங்கன்னா அது என்னவா இருக்கும்னு அவங்களுக்கு மட்டும் தெரியும். இறந்ததுக்கு அப்புறம் கேள்வியா படுறது வேற விஷயம். ஆனா உண்மையா என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும் தெரியும். ஸோ அதோட வெளிப்பாடு மாதிரி தான் எனக்கு இந்த படத்தோட புரிதல் எனக்குமே தெரிஞ்சுது. அது சரியாகவும் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பெண் இறந்தாங்கன்னா அது நார்மலா இறக்கிறது கிடையாது. அதுவும் நல்லா இருந்த பொண்ணு திடீர்னு இறங்குறாங்க அப்படின்னா ரொம்ப மோசமா இருக்கும் அந்த விஷயம் கேட்கறதுக்கே. இதை பத்தி பேசவே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்ன சொல்ற, அது தாக்கம் பயங்கரமா இருக்கு அந்த படத்தோட தாக்கம். தயவு செஞ்சு வந்து இன்னுமே இந்த படம் எங்கேயாவது ஒரு தேட்டர்ல ஓடிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஓடிட்டு இருந்ததுன்னா எனக்கு அருகாமையில போய் எந்த தேட்டர்ல இருக்கும் போய் ஒன் டைம் செலவு பண்ணி இந்த படத்தை பாருங்க. ஒரு நிம்மதியான ஃபீல் கிடைக்கும். நம்ம யார், இந்த சமூகம் நம்மளை எப்படி கட்டமைக்குது அப்படிங்கிறது ஒரு புரிதல் கிடைக்கும். ஊர்ல எல்லாம் இந்த தீப்பாஞ்சா, கிராமத்து சைட்ல தீப்பாஞ்சா சொல்லிட்டு ஒரு சின்ன கல்லு பொத்தா இருக்கும். அது என்னன்னு எனக்கு அப்ப தெரியல எனக்கு. ஸோ இந்த படத்துல வந்து அந்த தீப்பாஞ்சா ஒரு பொண்ணு அந்த வீட்டுல வந்து குலதெய்வமா ஒரு பாட்டி கும்பிடுவாங்க. வயசு பொண்ணு இறந்தா இந்த மாதிரி அவங்கள தீப்பாஞ்சான்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து பாக்குறப்போ ரொம்ப பாமால. ஸோ அது கேரக்டர்ஸ் வந்து எனக்கு பயங்கரமா இருந்தது. இந்த படத்தோட எல்லாருமே கேரக்டர்ஸ் வந்து அழகான ஒரு 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 இந்த கதைக்கான இந்த கதையோட சாராம்சத்தை உள்வாங்கி நடிச்சிருந்தாங்க எல்லாருமே. சில பேர்லாம் பாக்குறாங்க, சில பேர்லாம் ஒரு ரிவ்யூ சொல்றாங்க. எல்லாரையும் பார்த்துட்டு தான் நான் வந்து பேசுறேன். ஏன்னா மத்தவங்க எல்லாம் இந்த படத்தை வந்து என்ன மாதிரி பார்த்திருக்காங்க, என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறையில அவங்க எல்லாம் அந்த படத்தை பார்த்திருக்காங்க. இதுல இருந்து நம்ம எப்படி நான் பார்த்த மாதிரி இவங்க யாருமே சொல்லலையே இந்த படத்தை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனாலதான் நம்ம சரியா தான் பேசுறோமா இல்ல தப்பா பேச போறோமான்னு தெரியலாம நம்ம பேசிடக்கூடாது. அதனால நான் வந்து எல்லாத்தையும் பார்த்தேன். அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஒரு இது சரி பண்ணிருக்கலாம். சின்ன பட்ஜெட் படம் இப்படிதான் இருக்கும். லோ ஆர்டிஸ்ட் நடிக்க வச்சிருப்பாங்க. அப்படி கிடையாது. இந்த படம், இந்த கதை, இந்த டைரக்டருக்கு என்ன தேவைப்பட்டதோ அதுதான் கிடைச்சிருக்கு. ஃபிளாஸ் இருக்கும் தான், சின்ன சின்ன குறைகள் இருக்கும் தான். குறையே இல்லாம எடுக்கவே முடியாது. அந்த குறையை நம்ம குறையா பார்க்க கூடாது. ஏன்னா கோடி கணக்குல வந்து படத்துக்கு செலவு பண்ணி எடுக்கிறதுலே குறை வரப்ப சின்ன படம் அப்படி வந்து இது அப்படி குறையில இருக்கப்ப அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அது தப்பு சொல்லவே முடியாது நம்ம அவங்களுக்கு. படம் எனக்கு வந்து இந்த 2025 மிகப்பெரிய ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு படம்னா எனக்கு இந்த படம் ரொம்ப 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 சூப்பரான படம். எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. எனக்கு ஒரு மானங்கட்ட என் மைண்ட்லாம் ஒரு தாக்கம் ஏற்படுத்தி ஒரு சினிமானா அது சீக்கிரம் நம்ம மனசை விட்டு அந்த தாக்கம் போகாது. அதை பத்தி யோசிச்சுட்டே இருக்கும். அதை பத்தி என்ன இருக்கு, அதை பத்தி ஏன் இப்படி பண்ணாங்க, அதை பத்தி கேள்விகள் நிறைய எனக்கு இருக்கு அந்த படத்துல. அது எனக்குள்ளே கேட்டுப்போம். அதுக்கான தீர்வு என்னன்னு சொல்லி யாராச்சும் பேசிருப்பாங்க சொல்லி தேடிக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி ஒரு மைண்ட் உள்ள ஆள் நான். அதனால வந்து எனக்கு